ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாஸ் கிச்சன். ஸோ இது வந்து தேர்ஸ்டே மார்னிங். நாளே வந்துட்டு ஜாடி, உப்பு ஜாடி, அப்புறம் கிளாஸ் ஜாஸ் எல்லாமே வந்து விலைக்கு காய வச்சுருந்தேன். ஸோ கையோட வந்து உப்பெல்லாம் வந்து ஃபில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா மார்னிங் சமைக்கும் போது தேடிட்டு இருக்க முடியாது. ஸோ ஃபில் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதை தான் பண்ணிகிட்டு இருந்தேன். மார்னிங் பார்த்திங்க அப்படின்னா சுண்டல் குழம்பு வந்து லஞ்சுக்கு பாப்பாவுக்கு ரெடி பண்ணிடலாம், மத்தியானத்துக்கு எங்களுக்கும் சேர்த்து சுண்டல் குழம்பு ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். ஸ்நாக்ஸ்க்கு வந்து ராகி லட்டு வந்து ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு ஸோ உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா சுண்டல் குழம்புக்கு வந்துட்டு ஒரு பேன் வந்து அடுப்பில் வச்சிடலாம். அது ஹீட் பண்ணுறதுக்குள்ளே சாப்பாடு வந்து பாப்பா அளவுக்கு மட்டும் சும்மா சின்ன டம்ளர் ஒரு டம்ளர் போட்டு குக்கரில் வந்து வச்சுட்டேன். ஸோ இங்கிட்டு பார்த்திங்கன்னா பேன் அடுப்பில் வச்சுட்டு நல்லெண்ணெய் வந்து விட்டுக்கலாம். ஏன்னா புளிக்குழம்புக்குலாம் வந்து நல்லெண்ணெய் ஊற்றினா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ கடுகு உளுந்து பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக சீரகம், அப்புறம் வெந்தயம் சேர்த்துட்டு அது பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துட்டு கருவேப்பிலை, பூண்டு சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்க போகிறோம். வதங்கினதுக்கப்புறமா ஒரே ஒரு தக்காளி, ஏன்னா புளி சேர்க்கறதுனால நிறைய தக்காளி தேவைப்படாது, ஒரு தக்காளி சேர்த்துட்டு அதையும் வதக்கிட்டு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு, இப்போ நான் காய்கறி கத்திரிக்காவும் அப்புறம் உருளைக்கிழங்கும் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு குழம்பு மிளகாத்தூள், குழம்புக்கு தேவையான அளவு உப்பு அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு புளி வந்து கரைச்சி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துடலாம். சுண்டல் வந்து ஏற்கனவே வந்து ஒரு 3 விசில் விட்டு எடுத்திருக்கேன். இப்போ இதையும் சேர்த்துட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டு கையோட வந்து திருப்பி ஒரு 2 விசில் விட்டு எடுத்தோன்னா சூப்பரான புளிக்குழம்பு வந்து ரெடி ஆகிடும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கிட்ட பார்த்திங்கன்னா ராகி லட்டுக்கு ஒரு பேன், அதே பேனை வச்சுட்டு ஒரு அரை கப் அளவு வேர்க்கடலை எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்தரணும். கலர் நல்லா மாறணும். அது மாறினதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு அந்த தோலை ஃபுல்லாக வந்து எடுத்துடணும், தோல் இருக்கக்கூடாது. அதை தனியாக வச்சுட்டு இங்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துருக்கேன். நெய் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு கப் அளவு ராகி மாவு இருக்குள்ளே அதை வந்து நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா அதோட கலரும் நல்லா மாறணும், ஸ்மெல் நல்லா வரணும், அந்தளவு வந்து வறுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வறுத்துருச்சு. இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஜாரில் வந்து இந்த வேர்க்கடலையை வந்து சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் இல்லையா, அந்தளவு வந்து நம்ம அரைச்சிக்க போகிறோம். அப்போ தான் உருண்டை பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இந்த ஸ்டேஜுக்கு. இப்போ வந்துட்டு ஒரு 1.5 கப் அளவு வந்து நீங்கள் வந்து மண்டவலம் இருக்குல்லையா, அதை வந்து சேர்த்துக்கலாம். உங்களுக்கு நாட்டு சக்கரை தேவைப்பட்டாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ சேர்த்துட்டு அதையும் வந்து இதோட சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ராகி மாவு நம்ம வறுத்து வச்சிருந்தாலே அதையும் சேர்த்துட்டு அது கூட வந்து ஒரு 2லேருந்து 3 ஏலக்காய் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்போ ஸ்மெல் நல்லாயிருக்கும். அதையும் வந்து நல்லா மிக்சியில் வந்து நல்லா ஃபுல்லாக எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு இந்த பேனில் வந்து சேர்த்துட்டு கொஞ்சமாக பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு தான் சேர்க்கணும், அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ உருண்டை பிடிக்கணும் இல்லையா, அதுக்காக ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் அளவு நெய் வந்து நான் சேர்த்துக்கிறேன். நம்மளுக்கு உருண்டை பிடிக்கிற அளவு நீங்கள் எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவு நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 4 ஸ்பூன் அளவு சேர்த்துருந்தேன். சேர்த்துட்டு சூப்பராக வந்து நம்ம லட்டு மாதிரி பிடிச்சி எடுத்தோம் அப்படின்னா ராகி லட்டு ரெடி. ஸோ இது வந்து அவ்வளோ ஹெல்த்தி, ஏன்னா வேர்க்கடலையும் சேர்த்துருக்கோம், எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்க்ரீடியன்ட்டும் சேர்க்கலை. வீட்டிலே பண்ண ஒரு ராகி லட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு அவ்வளோ சத்து, நம்மளும் சாப்பிடலாம். இன்னொரு வேலை பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.